सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नमः श्री शंकरानंद गुरु पादाम्बुजन्मने अविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे नत्वा श्री भारती तीर्थ विद्यारण्य मुनीश्वरौ। विद्यारण्य स्वामी कृत पंचदशी ग्रंथे एकादशोध्यायः योगानंदम् इति नाम। ब्रह्मा ஆனந்தம் பிரம்மா அப்படின்ற சுதி. பிரம்மத்தினுடைய சுபாவம் ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை எடுத்து காட்டுவதற்காக 5 சாப்டர்கள் எழுதினார். அதனால இதுக்கு ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு. அதுல யோகத்தினால வரக்கூடிய ஆனந்தம் அதுவும் பிரம்மானந்தம் தான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. யோகானந்தம் அப்படின்னு இதுக்கு டாபிக் கொடுத்தார். இதுல பிரம்மமானது ஆனந்தம், சந்தேகம் இல்லை. பிரம்மமானது ஸ்வப்பிரபம். பிரம்மானந்தம் எப்படி ஞானிக்கு பிரம்ம ஞானம் வருகிறது? அந்நிய பிரமாண அபேட்சை இல்லாம தன்னுடைய சொரூப ஞானம் தனக்குத்தானே உண்டாகிறது. இன்ஸ்டியூஷன்ல தான் அது வரும். ஸ்வப்பிரபமாகத்தான் வரும். அது படிக்கிறதுனால வராது. ஏன்னா அது எப்படி சொல்றது? நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா சுதேன ஜனேன ஏஷ விருந்தே தேன லப்யா தத்யேவி ஆத்மா விருந்தே தனும் ஸ்வாம் அப்படின்னு வேற என்ன சொல்றது? அப்படின்னால இது ஸ்வப்பிரபமாக இருக்கு. அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த பிரம்ம ஞானமானது இருக்கிறது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு டிவிஷனே கிடையாது. எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான். இதுல ஒரு விதமான பேதமும் கிடையாது. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதா ஆத்மா. பிரம்மத்துக்கு எந்த பேதமும் கிடையாது. விஜாத்திய பேதமும் கிடையாது, சஜாத்திய பேதமும் கிடையாது, ஸ்வகத பேதமும் கிடையாது அப்படின்னு சொல்றது. இப்போ இதெல்லாம் பிரம்மத்துக்கு அப்ளையாது. இத மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் லோக்கல்ல இருக்கா அப்படின்னா லோக்கல்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சார். இருந்தாலும் 2வது ஆயிடுங்க பிரம்மத்தை விட. அப்ப எப்படிதான் சார் அதை புரிஞ்சுக்கிறது? கிட்டத்தட்ட இத மாதிரி இருக்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்ப எங்கும் நிறைந்தது பரபிரம்மம் அப்படின்னு சொல்றதை புரிஞ்சுக்கணும்னா எப்படி சொல்றது? ஆகாசம் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கோ, ஒரு சூரிய வெளிச்சமானது எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கோ, ரூம் முழுக்க அந்த லைட் ஆனது எப்படி வியாபிச்சு இருக்கோ, ஆனா அந்த 2 சுவருக்கு நடுவுலையும் அந்த லைட் இருக்கு. ஆனா நமக்கு தெரியல. நம்ம யாராவது கிராஸ் பண்ணாலும் தெரியும். அந்த மாதிரி இந்த பிரம்மமும் எல்லாத்துலயும் புரிஞ்சிருக்கு. கொஞ்சம் எக்ஸாம்பிளா ஓரளவுக்கு வச்சு புரிய வைக்கலாம். இப்படி ஓரளவுக்கு புரிய வைக்கிற மாதிரி என்ன இருக்கு உலகத்துல? சொப்பிரபத்துக்கும் ஆனந்த ஸ்வரூபத்துக்கும் டிவிஷன்லெஸ்ஸா இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏதாவது இருக்கானா? இருக்குப்பா வருங்க. அதான் தூக்கம். தூக்கத்துல பாருங்க, தனக்கு தானே தான் அந்த தூக்கமானது வரணும். சொப்பிரபம் சிக்காதா? எல்லாரும் ஆனந்தமா தூங்கினேன்னு சொல்றாங்கன்னா ஆனந்தம் சிக்காதா? அதுக்கப்புறம் டிவிஷன் எந்த வேதமும் தெரியாது தூங்கினேன். ஆம்பளையா பொம்பளையா, நல்லவனா கெட்டவனா, ராஜாவா சேவகனா, எதுவும் தெரியாம தூங்குறான். அதனால டிவிஷன்ல இப்படி இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம்? இங்க அஜானம். அங்க பிரம்ம ஜானத்துல வெறும் ஞானஸ்வரூபம் தான் இருக்கு. இதுதான் இங்க விசாரம். அதனால அதை வைத்துக் கொண்டு இவர் என்ன பண்ண, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வந்தார். தூக்கத்துல வரக்கூடிய ஆனந்தம் வேற எங்கேயும் வரும்? ஒரு சாதனையும் இல்லையே. எந்த சாதனங்களும் இல்லாம, எந்தவித இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம, மனசில்ல இந்திரியங்கள் எல்லாம் தூங்குறது, உடம்பெல்லாம் தூங்குறது, எல்லாம் தூங்கும் போது உனக்கு எப்படியா ஆனந்தம் வரும்? So it has to come only from பிரம்மம். அந்த உயிரோட நீ இருக்கிறதுனால அந்த ஆனந்தம் வந்தது, அவ்வளவுதானே. அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? ஆகையினாலே அந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லி தூக்கத்துல வரக்கூடியது வேற வழி இல்லாம, அது அஞ்ஞானம் அங்க இருக்கு, அது கூட சேர்த்துதான் ஒத்துக்கிறோம். ஆனாலும் அங்க ஆனந்தமானது
பிரம்மத்துக்கிட்ட தான் வந்ததுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண. எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, இதை நீங்க ஒத்துக்கிட்டாங்கனாக்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு போறாங்க. ஜாகிரத்துல வரக்கூடிய ஆனந்தம் மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? பொருள்கள்ல இருந்து வருது நான் நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. அந்த பொருளை அடையணும்ன்றதுக்காக நீங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டென்ஷன் அந்த பொருள் அடைந்த உடனே குறைந்தது. அந்த குறைந்த இடத்துல மனது டர்புலன்ஸ் இல்லாம இருக்க அந்த சமயத்துல ஆனந்தமானது ஆவிர்வதிக்கிறது. இதுதான். அதுவும் ஜாகிரத்துல நீங்க நினைக்கிறது கூட இந்த பிரம்மானந்தம் தான், பிரதிபிம்பானந்தம் தான். எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா இங்க அனுபவிக்கிறது அந்த ஆனந்தம் தான். பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஆனந்தம். சரி, சொப்பனத்துல ஒரு பொருளும் இல்லாமலே நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்க. How it is possible? இல்லையா? பாசிபிளே கிடையாது. ஏன்னா பொருள்களே இல்லையே. நீங்க ஜாகிரதையாவது பொருள்களாக இந்த ஆனந்தம் வரலாம்னு சொல்லலாம், அதுவும் கிடையாது. அப்ப என்ன சொல்றது? அதுவும் பிரம்மானந்தம் தான். இப்படி எல்லாம் சொல்லிட்டேன். சொன்னோம்னா இன்னொரு சந்தேகம், இந்த யோகிகள்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் அப்படி கண்டம் போது உட்கார்ந்துக்கிறாங்க, எல்லாரும் தியானம் பண்ணிக்கிறார்கள், சமாதி நிஷ்டைன்னு சொல்றாங்க. அது ஒரு வசதியான ஒரு ஆனந்தம்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் கொண்டு வந்தார். அவரே எப்படி சொன்னார்? 112வது ஸ்லோகத்துல அவர் யோகாபியாசத்தினால வரக்கூடிய 98வது ஸ்லோகத்துல சொன்னார், யாவத் அகங்காரா விஸ்ருதா அபியாச யோகா. இந்த யோகாபியாசத்தினால வரக்கூடிய ஆனந்தத்தை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சார். அந்த யோகாபியாசத்தினால வரக்கூடிய ஆனந்தம் என்ன? அது ஜாகிரத்துல வரக்கூடிய ஆனந்தமாகத்தான் இருக்கிறது. இப்படி ரொம்ப நாள் அந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நமக்கு பகவத்கீதை ஸ்லோகங்களை எல்லாம் போட்டாங்க. சரி, போட்டுட்டோம். ரைட். இப்படி ஒரு மெடிடேஷன் மூலமாக ஒரு ஆனந்தம் வருகிறது. ஆனாலும் அந்த ஆனந்தமும் பிரதிபிம்ப ஆனந்தம் தான், அதுவும் பிரம்மத்திலிருந்து வந்ததுதான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்க பகவத்கீதையில இருந்து சொன்னார். அப்புறம் மைத்ரேயாயினி உபநிஷத்துல இருந்து சொன்னார். அதெல்லாம் விசாரமா நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு போன கிளாஸ்ல எங்க நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜாகிரத்துல இருக்கக்கூடிய அனுபவங்களோ, சமாதியில வரக்கூடிய அனுபவங்களோ, இந்த சொப்பனத்துல வரக்கூடிய ஆனந்த அனுபவமோ, இந்த கூட்டத்துல வரக்கூடிய ஆனந்தமோ எல்லாமே பிரம்மன் தான். அதுதான் என்னுடைய உண்மையான சொரூபம். நீங்க என்ன பண்றீங்க? அது தெரியாம தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது தேட வேண்டிய விஷயமே கிடையாது. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது கொஞ்சம் அந்த ஆனந்தத்தினுடைய லெவலை அங்கேயும் கொஞ்சம் நல்லா தெரியுது. அவ்வளவுதான். பாக்கி இடத்துல தெரியற மாதிரி இங்கேயும் தெரியுது. ஆனா இங்க கொஞ்சம் வசதியாக தெரிகிறது. அவ்வளவுதான். ஆனாலும் இது ரொம்ப க்ஷணம் தான் இருக்கும். அது ஒரு க்ஷணிக்கம் தான் இந்த ஆனந்தமும். இந்த ஆனந்தத்தை மூலமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, பிரம்மானந்தம் எவ்வளவு பெருசு அப்படின்றது ஊகிக்கிறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கு. அவ்வளவுதான். இதுவும் பிரதிபிம்ப ஆனந்தம் தான் அப்படின்னு சொல்லணும். சொல்றதுக்காக 119வது ஸ்லோகத்துல சமாதிர் துர்லபோ ததாபி க்ஷணிகா பிரம்ம ஆனந்தம் நிஷ்டயாயத்யசௌ அப்படின்னார். நாம் சிரம் காலம் சமாதி, அதிக நேரம் சமாதியில் இருக்கிறதுன்றது மனிதர்களுக்கு நடக்காத காரியப்பா. துர்லபா, ஆல்மோஸ்ட் இல்ல, துர்லபம். அது மாதிரி ரொம்ப அரிதாதான் இருக்கும் எல்லாருக்கும். இருந்தாலும் அது க்ஷணிக்கம் தான். அதிக நேரம் இருக்கிறது க்ஷணிக்கமாதான் இருக்குது. க்ஷணிக்கம் தானே, ரொம்ப நாள் இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ததாபி இருந்தாலும் அதுவும் அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் தான் அப்படின்னா. என்ன விஷயத்தினால வரல, எந்த விஷயம்னா இல்ல, நீங்களே நானே பிரம்மம் என்று உட்கார்ந்து இருக்கீங்க. அது நிர்விஷயமாக வரக்கூடியது. இதுவும் பிரதிபிம்ப ஆனந்தம் தான் என்று நிச்சயாயி என்று நிச்சயம் பண்ண வேண்டும், உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த விஷயமானது 119, 120, 121 இது மூணுலயும் தெரியாது. ஏன்? இந்த மெடிடேஷன் முடிஞ்ச உடனே வெரி ஹாப்பி அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் இல்லையா. இப்ப
இந்த ஃபீலிங் எல்லாம் வருதுன்னாக்க என்ன அர்த்தம், அவனுக்கு அதுல பிரவൃத்திக்கு இந்த மெடிடேஷன் பண்ணதுனால ஒரு சந்தோஷமானது ஏற்படுகிறது, ஒரு ஆனந்தமானது ஏற்படுகிறது. அது பொருள்கள்னால இல்ல. அதனால அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பாக்கி பொருள்கள்னால வரக்கூடிய ஆனந்தமோ, சொப்னத்தினால வரக்கூடிய ஆனந்தமோ, ஜாகிரத்தினுடைய வஸ்துக்களால வரக்கூடிய ஆனந்தமோ இல்ல, அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலானதாக தெரிகிறது. அப்படிங்கிறதுனால இது ஏதோ கொஞ்சம் மிராக்கிள் மாதிரி அவனுக்கு தெரிகிறது. ஆச்சரியம் இல்லை, எப்படி சார் இது இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு அனுபவங்கள் டர்னிங் பாயிண்ட் லைஃப்ல வருது இல்லையா. அதை நம்ம வெளியில சொல்ல முடியாது. வெளியில சொன்னீங்கன்னா என்ன ஆகும், நோபடி இஸ் கோயிங் டு பிலீவ் இல்லையா. இல்ல கிண்டல் பண்ணலாம். என்ன ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய குருக்கிட்ட தான் இந்த மாதிரி அனுபவங்கள் தான். சில பேருக்கு எல்லாம் வாழ்க்கையில என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க, ஏதோ மிருதம் பாதிக்கிற மாதிரி சவுண்ட் வருது எனக்கு. அந்த ஓங்கார சத்தத்தை நான் நிச்சயமா கேட்கிறேன் சார். நான் அந்த மாதிரி மெடிடேஷன் நிலையில இருக்கும் பொழுது வாசனைகள்லாம் வருது சார், மல்லிப்பூ வாசனை வருது, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வருது. இதெல்லாம் ரொம்ப டிபேட்டபிள் பாயிண்ட். ஒருத்தன் சொல்லுவான் இதெல்லாம் பிரமையா அப்படின்னு சொல்லுவான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு ஒருத்தன் சொல்லுவான். இந்த மாதிரி பகவானானவர் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாருப்பா. பட் இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்ததுன்னா அதுல நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அப்ப என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னாக்கா, பதஞ்சலி சூத்திரம் எழுதினார், இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் மெடிடேஷன்ல வந்தது ஆனால் அது எதற்காக என்று புரிந்து கொள்ளணும். இது அவனை மேலும் இதுக்கு மேல ஒரு ஆனந்தம் இருக்கு, இதுக்கே இப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும்னு இதிலிருந்து அவன் அதிலே சாவ வேண்டும், அதுக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அந்த சிரத்தையை உண்டாக்குவதின் பொருட்டு தான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி, சத்தாடு வியசனி யோத்ர வினோதி நிஷ்டினோத்யேவ சர்வதா நிஷ்டிதே சுசகிருத் தஸ்மின் விஸ்வசதி விஸ்வசிதி அன்யதாப்யயம் ஸ்ரத்தாளுஹு அப்படின்னாரு. ஒன் ஹூ இஸ் possessed with the biggest, என்ன வச்சுக்கீங்க, ரொம்ப அதீத ஸ்ரத்தையோட இருக்கக்கூடியவனுக்கு பேர் ஸ்ரத்தாளு அப்படின்னு. ஸ்ரத்தாளு. இன்னொன்னு வியசனி அப்படின்னாரு. சாதாரணமா ஒரு துக்கத்துல ஒருத்தன் பீடிக்கப்பட்டு இருந்தானே ஆனால் ரொம்ப ட்ரபிள் பண்ணுவான் இல்லையா, இதுக்கு பேரு வியசனி. என்ன அவனுடைய ஷேட்டர் ஆயிடுறது அப்படி ஒரு பீடிப்பு. இது நெகட்டிவா சொல்றோம். இதையே பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. என்ன அப்படின்னா என்ன, அதீவ பிரயத்தனம், அதை எப்படியாவது முடிக்கணும். என்ன அந்த துக்கம் எப்படியாவது போகணுன்றதுக்காக எப்படி சொல்றது அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல எப்படி வைராக்கியமானது ஒருத்தனுக்கு ஏற்படணும்னா, அவனுடைய தலையில தீ குடிச்சுன்னா அவன் எப்படி ஓடுவான் நினைச்சு பாருங்க. ஓடி போய் பக்கத்துல எந்த குளம் இருக்கோ அந்த குளத்துல போய் முதல்ல அந்த இதை எடுப்பான். அது ஒரு க்ஷணம் கூட அவனால பொறுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தீவிரமான ஒரு முக்கியத்துவம் அப்படி இருக்கிறவனுக்கு தான் வேதாந்தத்தை சொல்லுது அப்படின்லாம் சொல்றது. அப்படிப்பட்ட வியசனி அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட பிரயத்தனம் பண்றான். அப்ப அது தெரிஞ்சு கொண்டே ஆகணும், அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டுதான் ஆகணும் அப்படின்றதுல ஒரு நாட்டம் இருக்கு அவங்களுக்கு. அந்த பிரம்மஞான குணமா வேதாந்தங்கள் எனக்கு வராம அது எப்படி போகும் அப்படின்னு ஒரு நாட்டம். அத்தியந்த நம்பிக்கை இருக்கு அந்த பிரம்மத்துல. நிச்சயமா அந்த பிரம்ம சொரூபம் நான் தான், அது என்னை கைவிடாதுன்ற நம்பிக்கை பிளஸ் அதை அடைந்து தீர வேண்டும் என்ற வியசனி. அப்படின்னா அதுலயே பிரயத்தனம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவன் இல்லையா. அது நெகட்டிவ் அர்த்தத்துல இல்ல, பாசிட்டிவ் அர்த்தத்துல இல்லையா. அதுவும் ஒரு நிலை. இப்படி யா அற்ற நிஷ்டினோதி, இப்படி ஒரு நிச்சயம் யார் செய்கிறானோ சர்வதா, எவன் இந்த விஷயத்துல ஸ்ரத்தையோடையும் பிரயத்தனத்தோடையும் சேர்ந்து நானே அந்த பிரம்மஸ்வரூபம், இந்த பிரம்மஸ்வரூபத்தை நானாக மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு தீர்மானம் செய்து விடுகிறான். சர்வதா எல்லா எஃபோர்ட்டும் போடுறதுக்கு தயாராகலாம் இல்லையா. அந்த தயாராவதற்கு தயாராக எப்படி தயாராகிறான், நிச்சிதே சகிருத் தஸ்மின். ஒரு சமயத்துல அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு தடவை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது வீட்டுல. இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது இப்படி ஒரு என்ன ஆனந்தம் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணா, ஓஹோ இதுவே இப்படி இருக்க,
இதை விட பெரிய ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்ணிவிடலாம். அந்த ஒரு மிராக்கிள் சகத்து நிச்சயத்தை அட்வான்ஸ் அது ஒரு ஸ்பார்க், அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுது இல்லையா? சில பேர் சொல்றாங்க இல்லையா, நினைச்ச மாதிரியே இருந்துச்சு சார் ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொன்னோம். நான் நினைச்சதையே இந்த புத்தகம் சொல்றது, நான் என்ன நினைக்கிறேன் அது விஜயாரண்யன் சொல்றாரு. அந்த மாதிரி சில ஸ்பார்க்குகள் ஏற்படுது. அது என்ன பண்றதுன்னா இவனுடைய நம்பிக்கையை அது பெருகுபடுத்துகிறது. நிச்சயத்து சகத்து அவனுக்கு என்ன ஆச்சு, விஸ்வசித்தி அந்நதாபி அயம், வேறுமா மற்றவைக்கு இல்லையா, அது எப்படி ஒரு தடவை தீர்மானம் செய்தா அந்நதா மற்ற சமயங்களிலும் அப்படித்தான் அப்படின்ற ஒரு அந்நதாபி அயம் விஸ்வசித்தி இதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு விசுவாசமானது அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையை கொடுத்ததுதான் இல்லையா, அதுக்குத்தான் இந்த சமாதி அனுபவம் எல்லாம் இருக்கு. அதுவும் பிரதிபிம்ப ஆனந்தம் தான். ஞாபகம் ரைட்டா அப்படின்னு சொல்றாரு. நிச்சிதேஷு சகృத்தஸ்மின்னே விஸ்வஸ்தி அந்யதாப்யயம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா வரும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள். இதெல்லாம் விஜயாரண்யர் தான் சொல்றாரு. தாத்ருக்குமான் உதாசீன காலேபி ஆனந்த வாசனாம் உபேக்ஷ்ய முக்கியம் ஆனந்தம் பாவயத்யேவ தத்பரஹ. இந்த மனுஷன் பாருங்க, ஆத்ருக்குமான் இப்படி இருக்கக்கூடிய இந்த மனுஷன் இப்படிப்பட்ட சமாதி அனுபவங்கள்லாம் அவனுக்கு இருக்கு. அதன் மூலமாக இவன் பெரிசான ஒரு ஆனந்தம் இருக்கு. அதுதான் என்னுடைய கோல், அதை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனுக்கு எப்பொழுதும் அந்த சிந்தனையிலேயே வந்துடும். உதாசீன காலே அப்படி அவன் சும்மா இருக்கக்கூடிய சமயத்துல கூட அவன் என்ன பண்ணா, ஆனந்த வாசனாத் இல்லையா, இந்த ஆனந்தத்தினுடைய வாசனை எல்லாம் இதெல்லாம் நமக்கு சும்மா பகவான் காண்பிக்கிற, ஆனா இதுக்கு மேல ஒரு ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். அதனால என்ன பண்றா, உபேக்ஷ இந்த வாசனையினால வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் விட்டு விட்டு பொருட்படுத்தாது முக்கியம் ஆனந்தம், ஆஹா அந்த ஆனந்த பிரம்மஞானத்தினால வரக்கூடிய ஆனந்தம் இருக்க அதைதான் பாவயதி அதையே நினைத்துக் கொண்டிருப்பான். எப்படி அவன் அதிலேயே ஈடுபட்டவனாக இருந்து கொண்டு அதையே அனுசந்தானம் செய்து கொண்டிருப்பான். இதுதான் பிரம்மஞானத்துக்கான வழி அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இதை 3 ஸ்லோகத்தை சொன்னார். இப்ப டாபிக் ஒண்ணு சேஞ்ச் பண்றாரு. இப்ப நமக்கெல்லாம் சந்தேகம் வந்து இப்படிப்பட்ட ஆனந்தம் போதுமா, எனக்கு எவ்வளவு விவகாரங்கள்னா நம்ம உடம்பு சரியில்லைன்னாங்க நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமாங்க இல்லையா, எத்தனை தடைகள்லாம் இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை நான் அடைய முடியுமா இந்த ஒரு சந்தேகம். சரி சார், அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நல்லா கர்மயோகம் பண்றேன் உங்க பேச்சை கேட்டு, அதனால எனக்கு அந்த கர்ம சுத்தி வருது. நீங்க என்ன சொன்னீங்க, உபாசனை எல்லாம் பண்ணுங்க, ஜபங்கள்லாம் பண்ண பிறகு எனக்கு அந்த கர்ம நைஷ்கல்யம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் வரும் சார். ஓகே, வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குருவானவர் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க, சொல்லித்தர கேட்குங்க. சிரவணம், மனனம், வித்தியாசனம் இது நீங்க அத்தரங்க சாதனமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஞானம் ஏற்படுது அப்படின்னு. சரி, அது ஏற்படுத்த பிறகு ஞானமும் வந்துட்டார். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இந்த விவகாரத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு கடதான. நான் ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் இறங்கி லௌகிகமான ஒரு விவகாரத்தை செய்தவனே ஆனால் அப்ப நான் ஞானியா இல்லையே, அஜான தசையில தானே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இல்லையா. அத்வைதத்தை கிண்டல் கொண்டவர்கள் அப்படிதான் பண்ணலாம். பிரம்மமும் ஒன்னாயிட்டல, பிரம்மானந்த ஆனந்தமான நிலையில அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறங்கி வருவது. அஞ்சாயிரத்து வந்து நீங்க ஜீவன் நேரம் வந்து ஜீவன் முக்தி மேல இப்படி எல்லாம் நம்மளை கிண்டல் பண்றாங்க அத்வைத வார்த்தை. ஆனா நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொன்னா ஊனி பார்த்தோம்னா பகவத்கீதை எல்லாம் என்ன சொன்னார், இப்படிப்படக்கூடிய ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள்
ஞானம் வந்தாலும் ஆக்டிவாக இருந்து கொண்டு நம்ம ஜன சமூகத்திலேயே தான் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. விஷயம் தெரிஞ்சவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மள மாதிரியே அவர் அஞ்ஞானி மாதிரியே இருந்து கொண்டு அவர் அனுபவித்த அந்த ஆனந்தத்தை மனதில் வச்சுட்டு லோக சங்கர காரணம் அவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் பண்றாரு. அவர் ஞானம் வந்து அவர் தனியா இருக்கும்போது ஞானியா இருக்கும்போது எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு 4 பேர் வரும்பொழுது அவர் என்ன பண்ணாரு, இவரை பார்த்து யாரும் கெட்டு விடக்கூடாதுன்ற பயத்துல ஏன்னா இவன் பிரமாணம் கொடுத்து அவரை போய் பிரமாணமா வச்சுப்பான். ஆகையினால அவர் என்ன சொல்றாரு, ஆச்சாரியார் சொல்றார், ஞானம் வந்துருக்கு, ஞானம் வந்துருக்குன்னா போய் புகையில உட்கார முடியுமா? யாக்கியம் வந்து இருக்கார் ஞானி, அவருக்கு உட்கார முடியுமா? யாகாச்சாரியார் இருக்கார், அவர் வீட்டிற்காக எழுதியோ சூத்திரமாச்சிங்களா? ஞானம் வந்தா ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாம வெறும் உட்கார்ந்துருப்பான்னு எப்படி நீங்க இதெல்லாம் சொல்றீங்க? அப்படி சொன்னா எதுவுமே வராம போயிடும். அது இன்னொன்ற பிலாசத்திய வராமன்னா போயிடும். ஆகையினால அவர்கள் எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு இந்த விவகாரமானது ஒரு தடை இல்லை. அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா? 1000 காரியங்கள் செய்திருந்தாலும் மைண்டு இதெல்லாம் ஒரு தடையே இல்லை, அவன் பாட்டுக்கு தன்னுடைய காரியத்தை செய்திருந்தான். மற்ற பசங்க சின்ன பசங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர்ல. என்ன நீங்க போய் 2 தடவை சொல்லியாச்சு, டே பக்கத்துல பால் வச்சிருக்க குடுறா, பால் வச்சிருக்க குடுறான்னு சரின்னு கூட உங்களுக்கு சொன்னான். ஆனா அவனுடைய மைண்ட் எங்க இருக்கு, வந்ததே போகவே மாட்டேங்குது. ஆனா எவ்வளவு பிரமாதமா அங்க விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. எந்த காலம் வந்தாலும் ரொம்ப விவகாரத்துல அது ஒரு தடையே இல்லை. அவன் பாட்டுக்கு அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். வண்டி ஓட்டு இருக்காரு, ராத்திரி டிரைவரை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு, ராத்திரி தூங்கிடுவாரோ அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒன்றும் போகக்கூடாது, நான் ஜாகிரதையா ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வைக்கிறாரு இல்லையா? அது பாட்டு வேற வச்சுட்டு ஓட்டுறேன். பரவாயில்ல, நமக்கு இடைஞ்சலா இருந்தாலும் என்ன டிரைவர் ஒழுங்கா ஓட்டுறதுன்னா நம்ம பாட்டையும் பாட்டு கேளுங்க சார் அப்படின்னு. ஆனா நமக்கு என்ன பயமா இருக்கு, பாட்டு கேட்டு எனக்கு தூக்கம் வர மாதிரி அவனுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஆனா அவர் என்ன பண்றாரு, நம்மள பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறாரு இல்லையா? இங்க ராத்திரி கிளம்பி போய் முதலையில காட்டால சேர்த்துட்டாரு. எவ்வளவு கேர்ஃபுல்லாக அவர் தன்னை எத்தனை விவகாரங்கள் நடுவில் வந்தது, எத்தனை வண்டிகள் வந்தது, எத்தனை பாட்டு கேட்டாரு, நடுவில் அப்படி போனார் இப்படி போனார் சொன்னாரு. அவருடைய இலக்கில் அவர் கிளியரா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு தடைகளாகவே இல்லை. இது எல்லாத்தையும் மீறிட்டு அவர் மெயினா அந்த பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட அவருடைய டிரைவிங் இதுதான் என்னுடைய இலக்கு, இதுல இருந்து நான் நகர மாட்டேன். அவர் பாட்டுக்கு நம்மளோட பேசிட்டு வராரு, அது பண்ணிட்டு வராரு, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு, ஜெயிக்கிறார், நடுவில் தள்ளிக்கிறார், எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு தடை இல்லையே. இப்படி இருக்கிறத நம்ம லோகத்துல பார்த்துருக்கோமே இல்லையா? விவகாரங்கள் எல்லாத்தையும் பண்ணாலும் இலக்கிலேயே அவன் இருக்கான். அதே மாதிரி நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை கவலைகள் நமக்கு இருந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கோமா, செகண்ட் கியர்ல இருக்கோமா, தேர்டுக்கு வந்துட்டோமோ, ஒரு தடவை தேர்ட் செகண்ட் போய் பார்க்கலாமா, எல்லாம் இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு அதுக்கப்புறம் எல்லாம் தானே கரெக்டா வருது. போய் கரெக்டா இதை ரிலீஸ் பண்ணலாம், பாட்டு வண்டி போகுது, ரோடு பார்த்தா இவனை அறியாமே அந்த கியரை குறைச்சிக்கிறான், இவனை அறியாமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா கியரை ஏற்றிக்கிறான். 1000 விஷயங்கள் பண்ணாலும் இவன் ட்ரை பண்ணி மாதிரிதான் ஞானியும் பிரம்மத்துல போக்கத்தா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வாட்டு பண்ணிட்டு இருப்பாரு. இது எதுவுமே ஒரு தடை இல்லை. அவங்க எப்போது ஃப்ரீயா இருக்கும்பொழுதெல்லாம் பிரம்மத்திலேயே தான் இருப்பாங்க. அதே சமயத்துல எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டு இப்போ வெளியே கும்பாபிஷேகம், நகை, சாப்பாடு, பிடிச்சிட்டு வருது, எல்லாமும் பண்ணிட்டு தான் இருப்பார்கள். இந்த ஒரு பாயிண்ட் தான் புரிந்து கொள்ளணும். விவகாரம் ஞானிக்கு ஒரு தடை இல்லை. இதுதான் இந்த டாபிக். எந்த விவகாரம் ஞானிக்கு தடையே இல்லையா? அவ்வாறு நம்மள மாதிரியே இருப்பார். இதெல்லாம் பகவத்கீதையில நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டார். ஞானியாக இருந்தார். நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம். ஆஜாகர புத்தி, மதுகர புத்தி, இப்படியும் இருப்பார் ஞானி, அப்படியும் இருப்பார். மொத்தத்துல ஞானியாக இருக்கக்கூடியவர்கள் தனியா போய் தாடி வச்சுட்டு அப்படியே போய் மௌனமா அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுன்றது நம்மளுடைய தவறான எண்ணம். ஆசலுக்குள்ளே அந்த மாதிரி எங்கேயும் நமக்கு ஆக பக்கப்படவில்லை. அப்படியும் இருக்கலாம்.
தெரிஞ்சுக்காரு ஞானி இருந்தீங்க அவர் பாட்டு எவ்வளவு பார்த்தாலும் தண்ணி வாங்கிக்கிறாரு இவெல்லாம் ஞானியா அப்படின்னு கேட்டா யாராவது இல்லையா? அந்த உடம்பு பிராரப்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு தவிர அவருடைய போக்கத்தை எல்லாம் ஆரம்பம் அப்படின்றதுல பிரம்மாத்தான் அவர் இருக்கார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதை புரிஞ்சுட்டாதான் இப்ப அடுத்து அவர் என்ன பண்றாரு, சில விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மனசுல நன்றாக அது போய் தைக்கணும். அதுக்கு கொஞ்சம் உபமா கொஞ்சம் நீச்சமா சொன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதுக்காக இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ற வழக்கம். அதனால இவர் என்ன பண்றாரு, இப்போ கொஞ்சம் நீச்சமான ஒரு உபமாவை உபமானத்தை எடுத்து சொல்றாரு. இப்படி சொல்லலாம், இப்படி சொல்றதை விட இப்படி பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு உபமானத்தை அவர் எடுத்து சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். 122வது ஸ்லோகம். இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்துக்குள்ள போக வேண்டியிருக்கு. என்ன பாயிண்ட் இங்க நம்ம சொல்ல வரோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஞானிக்கு விவகாரம் தடையில்லை, அவ்வளவுதான். ரைட்டா? ஏன்னா அவனுக்கு ப்ரையாரிட்டி எல்லாம் அங்க இருக்கு. நம்ம கூட சொல்றோம், ஏன்பா நீ பாட்டுக்கு நேரம் ஆபீஸ் போற, டைம் இல்லை சார் எனக்கு, சந்தியாவனம் பண்ண டைம் இல்லை சார் எனக்கு, ஏன்பா நான் வயசானவன் இருக்கேன், என்னை பார்க்க கூட மாட்டேன், டைம் இல்லை மாமா, இல்லைன்னா வரமாட்டாரா அப்படின்பா. நம்ம நம்புறாமா மாமா, நம்புவாரா? இத டைம் இல்லைன்னு ஒண்ணு உண்டா? டைம் இல்லாத யாராவது இவனுக்கு ப்ரையாரிட்டி இல்லை. அதை அதை புரிந்து கொள்ளாமல் அதற்கு டைம் இல்லைன்றா நம்மளும் சரி அப்படின்னு ஒதுக்கலாம். டைம் இல்லை, ஆமா ஆமா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, டைம் கிடைக்கிறதே கஷ்டம்பா நம்ம சொல்றோம். ஆனா உண்மை என்ன? ப்ரையாரிட்டி இல்லை. இதான உண்மை. டைம்ன்றது நமக்கு ஒரு விஷயமே இல்லை, பாலிஷ்டா சொல்றோம் அவ்வளவுதான் இல்லையா? அதே மாதிரிதான் பிரம்மத்துல ஒரு போக்கத்தானது இல்லை. அதனால எனக்கு பிரம்ம ஞானம் இல்லைன்னா வேளாண் படிக்க வேளாண் படிக்க உடனே உனக்கு பிரம்ம ஞானம் தான் வந்துட்ட. ஆனா இவன் என்ன பண்றான், ஏதோ ஒண்ணு சொல்லி இவனுடைய மனசானது இவனை தடுத்துட்டே இருக்கான். படிச்சாலும் கேட்டாலும் நான் பிரம்ம இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நீதான் பிரம்மன் தான் சொல்ல முடியும். அது ஒத்துக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னா, இல்ல சார் பிரம்ம ஞானம் இருந்தது, ஆனால் விவகாரங்கள்லாம் எனக்கு இருக்கு. யார் சொன்னது விவகாரங்கள்லாம் இருக்காதுன்னு? ஞானிக்கும் எல்லா விவகாரமும் இருக்குப்பா. ஞானிக்கும் எல்லா விவகாரமும் உண்டு. அவர் சொன்னா என்ன அப்பப்போ அவர் குடும்பத்துல இருப்பார். பர்சனாலிட்டி, நீ அந்த பர்சனாலிட்டி இல்லை. இந்த விஷயத்தை முடிஞ்ச உடனே சின்ன பையன் பட்டாசு வெடிக்கிறான் இல்லையா? அந்த பட்டாசு வெடிக்கும் போது அந்த பையன் அந்த பட்டாசை என்ஜாய் பண்றான். அதை வாங்கி கொடுத்தா அப்பாவும் என்ஜாய் பண்றாரு. ஆனா அவர் ஏதாவது இன்வால்வ் ஆனாரோ? அதுல இன்வால்வே ஆகல. ஆனா அவர் என்ன பண்றாரு, பையனை போய் வெடிக்கிறாரு. இவனுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யாருடைய என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தி? இந்த பையன் வெடிக்கிறான நமக்கு பார்த்தா அவனுக்குதான் என்ஜாய்மெண்ட் மாதிரியும், இவர் வா அப்படி இருக்கா மாதிரி தான். ஆனா உண்மை என்ன பண்ண, இவனுக்கு அந்த பத்தி எடுத்து போனோம், அது கிட்ட போனோம், அது வெடிச்சுனா என்ன பண்ணோம், 1000 டென்ஷன்ல அவன் வெடிச்சு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கிறான். இவர் வெறும உட்கார்ந்துட்டு அதை அனுபவிக்கிறார் இல்லையா? அது மாதிரி சின்ன பசங்க கேரம்போர்டு ஆடும்போது பேரண்ட் ஜெயிக்கிறான். அப்ப கேட்கிறார், என்ன அர்த்தம்? அந்த மாதிரி அவர் இருந்திருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு நெசசிட்டியா செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் தவிர இதுலயே இதுதான் அவருக்கு ஆனந்தம் இல்லை. இந்த ஆனந்தமும் வந்துட்டு போட்டவே இருக்கிற நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். எந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு பிக்ஷைக்கு கூப்பிட்டுருக்காங்க சன்னியாசி, நான் ஞானி சாப்பிடுவேன், சாப்பிட்டு எல்லாரும் மாதிரி தான் நானும் நல்லா இருந்ததுமா, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு போறாரு. இதெல்லாம் எனக்கு என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை செய்தா எல்லாரும் அஞ்ஞானி எப்படி செய்யறாலும் அது மாதிரிதான் செய்யணும் இல்ல? யோசையே அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு பகவத்கீதை. ஞானியா இருந்தா ஸ்ட்ராங் திங்கிங் நமக்கு. அவர் என்னமோ வேற மாதிரி இருப்பார், நம்மள மாதிரி தான் இருப்பார். ஆனாலும் அவர் ஞானி. இவர் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி சார் புரிய வைக்கிறது? கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்க மனசுல நினைக்கும். பரவ்யசனி நாரி யக்ரா விக்ரஹ கர்மணி ததேவாஸ்வாதயம் யந்தஹ பரசங்கரசாயனம். பரவ்யசனி நாரி அப்படின்னாரு. பர வேறு ஒரு புருஷன்,
இல்லையா? அவனோட வியசனப்படுத்தி கொண்ட அவனோடைய பிரயத்னம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர், வேறு புருஷனிடம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்ணானவள் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அதே அவன் மாதிரியே மோதித்து கொண்டிருக்கிறார். அவனுடைய எண்ணம் எல்லாம் அவர் மேலேயே இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? பாட்டுல பாட்டுக்கு அந்த நாரின்னு அந்த எப்படிப்பட்ட நாரி? பரவியசனினி நாரி. ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள். வேறு புருஷன் இடத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்திரீயானவள் கிரக கர்மணி எக்ராதி, தன்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கா சார். கரெக்டா இருக்கிறா, கரெக்டா டீ போடலாம், கரெக்டா பால், டிகாஷன், சக்கரை, எல்லா காம்பினேஷன் கரெக்டா இருக்கு. ஆனா அவள் புத்தி எல்லாம் எங்க இருக்கு? அந்த அந்த காதல் மோகத்திலேயே இருக்கு. ஆனாலும் அவள் காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறாள் அல்லவா? பரவியசனி நாரி, வேறு புருஷன் ஈடுபடுத்தி கிரக கர்மணி எக்ராபி, அந்த வீட்டு காரியத்துல முனைந்திருந்ததுல ததேவ ஆஸ்வாதயன் வசாதேசி அந்த தன்னுடைய அந்த ஒரு சுகத்தையே ரசித்துக் கொண்டு ஆஸ்வாதயதி, அதையே தனக்குள் நினைத்து நினைத்து ரசித்துக் கொண்டிருக்கிறாள் இல்லையா? அது ஏதோ பரசங்க ரசாயன், அந்த இன்னொருத்தனுடைய தன்னுடைய இன்ப அனுபவங்களினால ஏற்பட்டதான பரசங்க ரசாயனம் சுகத்தை ஆஸ்வாதயத்தி அந்த உள்ளுக்குள்ள அதையே ரசிச்சுட்டு காரியங்கள் பண்ணிருக்கான். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுட்டா? அந்த ஸ்திரீயானவள் எல்லா காரியத்தையும் முனைஞ்சிருந்தால் கூட அந்த வேறு புருஷனோட இருக்கக்கூடிய சங்கத்தினால ஏற்பட்ட சுகத்தையே தனக்குள்ளேயே ரசித்துக் கொண்டிருக்கிறாள். இது வசிஷ்டர் ராமருக்கு சொன்ன எக்ஸாம்பிள் யோக வளர்ச்சி. அதனாலதான் தைரியமா இருக்காங்க. இது வழியில இருக்கு. இது மாதிரி இப்ப நமக்கு இந்த எக்ஸாம்பிள் முக்கியமே இல்லை, சாஷ்டாந்திகம் என்ன அதுதான் அர்த்தத்துல பியூட்டிஃபுல்லா சொல்றாரு 123ல. ஏவம் தத்வே பரே சுத்தே தீரஹ விஸ்ராந்திமாகதஹ ததேவ ஆஸ்வாதயதி அந்தஹ பகிர்வ்யவஹரன்னபி. வாங்க விஷயத்துக்கு, இந்த நெகட்டிவ அப்படியே பார்த்துட்டு வாங்க. அந்த மேலான அந்த தத்துவத்தில பரம் தத்துவம், சுத்தமான அந்த தத்துவத்தை நன்கு அறிந்தவன் இல்லையா? அவன் என்ன பண்றான்? நன்கு அறிந்த பிறகு எந்த விவகாரத்துல அவன் ஈடுபடுவான்? பகிர்கி விவகாரன்னபி. வெளியில அவனை பார்த்தானாக்க அவரும் நம்மள மாதிரியே இருக்கான் சார். எல்லார மாதிரியும் அவரும் போறாரு, நம்மள மாதிரி குடிக்கிறாரு, நம்மள மாதிரி சாப்பிடுறாரு, நம்ம மாதிரி தான் பேசுறேன். நான் நல்லா இருக்கிறாங்க அவரு சொல்றாரு, நான் உப்பு ஜாஸ்தி தான் அவரு உப்பு ஜாஸ்தின்றாரு. இன்னும் நல்லா இருந்திருப்பேன், என்ன கொஞ்சம் ஆமா இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் அப்படின்றாரு. என்னதான் இருக்கு, என்ன மாதிரியே இருக்காரு அப்படின்னு நீ சொல்லலாமா? என்ன அதே மாதிரிதான் இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள அங்கதான் உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம். அவருக்கு இதெல்லாம் தமாஷன்னு தெரியும். அவர் எப்பொழுதும் அந்த பிரம்மன் அப்படின்ற ஒரு சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருக்கார். ததேவ ஆஸ்வாதயத்தி அந்த வெளி விவகாரத்துல செய்து கொண்டிருந்தாலும் தனக்குள்ள அந்த மேலான பிரம்மத்தினுடைய தத்துவத்தையே ரசித்துக் கொண்டு இருக்கிறார். எப்படி இந்த படத்தை இருக்கிறார்? எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய போக்கஸ் எல்லாம் அவங்கிட்ட இருக்கோ அப்படி. ஏவம் பரே தத்துவே சுத்தே, மேலான சுத்தமான தத்துவத்தில் இருக்கக்கூடியவர் இந்த தீரன், இந்த தைரியசாலி, இந்த ஆத்ம ஜானி, தீரமான ஆத்ம ஜானி, விஸ்ராந்திமான, அவன் ஜாலியா இழைப்பார், ரிலாக்ஸ்டா. அந்த தீரன் ரொம்ப ரிலாக்ஸா இழைப்பாறுதல் அடைந்தவனாக உள்ள அந்த தீரன் என்ஜாயிங் எவ்ரிதிங் பட் இஸ் ஃபோக்கஸிங் இன் பிரம்மம். பிரம்மத்திலேயே இருந்து கொண்டு இதை அனுபவித்துக் கொண்டிருக்கான். அதுக்குதான் திருஷ்டாந்தம் பரவியசனி நாடிய பற்றி சொன்னாப்பா. இப்ப இதுவும் வாசிஷ்டத்துல வரக்கூடிய ஸ்லோகம் தான். இப்ப வித்யாரண்யருக்கு இந்த ஸ்லோகம் நல்லா இருக்கு, நமக்கு புரிஞ்சிருக்கு.
இப்போ ஒரு ஆசை வந்து தீரன் ஒரு பதத்தை யூஸ் பண்ணிருக்காரு. யார் அந்த தீரன் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு மூலியம் விஸ்ராந்தி அப்படின்னாக்க நமக்கு தெரிஞ்சு இளைப்பாறுதல், டேக்கிங் ரெஸ்ட் அப்படித்தானே அர்த்தம். இளைப்பாறுதல் அது என்ன இளைப்பாறுகிறான், விஸ்ராந்திமாக சொன்னாரு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருன்றதுக்காக அவரே என்ன பண்ணிருக்காரு, இறங்கி வருவார். யாரு, வித்யாரண்யர். அவருடைய கவலை எல்லாம் நமக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது, நம்முடைய சந்தேகத்தை போகணும். இது தவிர அவருக்கு இரண்டாவது தெரியாது. நமக்கு சந்தேகத்தை அவரே கிளப்பி விடுவார். அந்த சந்தேகத்தை வச்சு அந்த திடமான ஒரு நாளைக்கு கொடுக்கணும். இப்ப தீரன் அதுக்கு ஒரு லட்சணம். இப்ப நம்ம கட்டோபனிஷத்துல பார்த்துருக்கோம். பராஞ்சிகாணி யஜனத்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதின அந்தராத்மன் கச்சித் தீரா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாரோ ஒரு நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் பராக்காக படைக்கப்பட்டது. காது வெளியில இருக்கிறது தான் கேட்கும், உள்ள கேட்காது. கண்ணு வெளியில இருக்கிறது தான் பார்க்கும், மூக்கு வெளியில இருக்கிறது தான் நுகரும், நாக்கு வெளியில இருக்கிறது தான். ஏன் இதெல்லாம் பராக்காக படைத்து விட்டது. எதுவும் உள்நோக்கி படைக்கவே இல்லையா, எக்ஸ்ட்ரா எல்லாம் எல்லாம் விட்டா அப்படி வஞ்சித்து விட்டார் நம்மளை பரமேஸ்வரன். இல்லையா, பராட்சிக்காணி எதிர்ல சிந்தித்தமா நம்ம எல்லாரும் போய் பழி வாங்கிட்டாங்க அந்த பகவான் இப்படி பண்ணிட்டு. இல்லையா, அது தெரிஞ்சுதான் பார்த்துருக்குமே அந்த அந்தராத்ம. ஆனா பராட்சிக்காணி எதிர்ல ஸ்வயம்பூ, அந்த பரமாத்மா இருக்காரு ஸ்வயம்பூ, அவர் இப்படி இது பண்ணிவிட்டார் நம்மள. சரி சார், தஸ்மாத் அப்படின்னால இப்ப என்னாச்சு, பரான் பட்சத்தை வெளியிலேயே சிந்தனை எப்போது உள்ளுக்குள்ள ஆத்மா சிந்தனை வராம பண்ணிவிட்டார். வெளியிலேயே வச்சுட்டு இருக்காங்க. பராக் பட்சத்தை பராக் பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவே பார்க்கல. சரிதான். இப்படி இருக்கும்போது யாரோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலேயும் நல்ல குருவனுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த வேளாண் கச்சித் தீரா, இந்த ஒரு தைரியம் தான். கச்சித் தீரா ஆத்மான வைக்க, அந்த ஆத்மாவை அறியணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. பிரம்ம ஞானம் எனக்கு வேண்டும் அது இல்லையா. கச்சித் தீரா ஆத்மானம் ஐச்சத்து ஆவருத்த சக்ஷு, இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இது எல்லாத்தையும் எழுதுவாங்க. ஆத்மாவை தெரிஞ்சுங்க. என்ன இந்த கண்ணானது அங்க போய் எப்ப பார்த்தாலும் இந்த அறிவே தான். வெளியில இருக்கக்கூடிய பொருளுடைய அறிவிலேயே இந்த அறிவு புலங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த வேதாந்தத்துக்கு எப்போ வரும்? இதெல்லாம் படிச்சதெல்லாம் போதும். இருக்குங்க இந்த ஐஐடி எல்லாம், அதெல்லாம் போதும். அதெல்லாம் வாழ்க்கைக்கு கூட வரக்கூடிய துட்டு சம்பாதிக்க மட்டும் தான் இருந்தாலும் வேற ஒரு பிரயோஜனம் இல்லை. வேற ஒரு படிப்பு, வைதிக படிப்பு, அந்த படிப்புல போக்கஸை நீங்க பண்ணிக்குள்ள உள்ள வாங்க. அந்த இதெல்லாம் நிறுத்தினாதான் அது ஒரு விவேக வைராக்கியம் இல்லாம அதுக்குள்ள நீங்க போக முடியாது. அதனால இதெல்லாம் நிறுத்தி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மானம் ஐஷது இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணுவான், ஆவருத்த சக்ஷு, இந்த கண்ணு காது மூக்கு நாட்கள் இழுத்துப்பான். எதுக்காக? அமிர்தத்துவம் இச்சன், அந்த அமிர்தத்துவத்தை இச்சை, அந்த சம்மத்தை அறிய வேண்டாமா? நானு என்ன சார் பகவான் எனக்கு கொடுத்த இன்டலெக்டிவ் மைண்டியும் நான் வேற எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கானே, இவ்வளவு நாள் மகாபாடியா போயிட்டானே, அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்ற ஒரு மிராக்கிள் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அவனுக்கு அந்த அறிவொளியானது கிளிக் ஆகிட்ட. அப்படி கிளிக் ஆன பிறகு அவன் என்ன பண்றான், அந்த ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சான். அவன் யாரு? அவன் தான் தீரன். அதே விஷயம் இவர் என்ன சொல்ற, தீரத்வம் அக்ஷப்ராபல்யே அபி ஆனந்த ஆஸ்வாத வாஞ்சயா திரஸ்கிருத்ய அகில அக்ஷாணி தச்சிந்தாயாம் பிரவர்த்தனம். தீரமானவனுக்கும் நமக்கு எப்படி கண்ணு காது மூக்கு இருக்கோ அதே மாதிரிதானே ஞானிக்கும். ஆனா நம்மளாம் என்ன பண்ணோம், அந்த கண்ணு அதை சும்மா பார்க்கணும்னு சொல்லிட்டுன்னா மைண்டு அப்படி பார்த்துருந்தானே, அந்த ஹோட்டல்ல அந்த தோசையை சாப்பிடலாம் நாக்கு சொல்லிட்டுனா போய் சாப்பிடலாமே அப்படின்னு தோணும். இந்த சினிமாவை அந்த டிராமாவை பார்த்தா நல்லா இருக்குமே, கேட்டா நல்லா இருக்குமே, இந்த மியூசிக் இல்லையா கச்சேரி நல்லா இருக்குமே நினைச்சுன்னா அது போடுவோம் இல்லையா. ஆனா அந்த சமயத்தில் நம்ம வேளாண் படிக்கலாமேன்ற எண்ணத்தை விட்டு விட்டு அங்க போயிடும் புத்தி. கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி மனசானது போயிட்டு இல்லையா. ஏன்? அக்ஷ பிராபல்யம். அக்ஷம் ரொம்ப பலம் பொருந்தியது. நீங்க அக்ஷம்னாக்க இந்திரியங்கள்,
அக்ஷம்னாக்க இந்திரியங்கள், அக்ஷாணினாக்க இந்திரியாணி. இந்த இந்திரியங்கள்லாம் பிராபல்யம் சார், பிரகர்ஷேன பலம். இதெல்லாம் இந்த பலம் உங்களுக்கு தெரியாது. யாரோ 4 தடவை நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமே நீங்களா எழுது வாங்க போயிடுவீங்க. நீங்க கொஞ்சம் ஏமாந்தாருனாக்க இல்லையா, ரொம்ப வேற நீங்க இன்டெலிஜென்ட் யூவா எவ்வளவு ரெஸ்ட்ரிக்டடா இருந்தாலும் 4 தடவை பக்கத்து வீட்டுல இருக்கோம் எதிர் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பண்ணா நீங்களும் ஆமா சார் கரெக்டா சார்ட்டு போடுவீங்க இல்லையா. அவ்வளவு பலம் வாய்ந்தது இருக்கு. உங்களை எல்லாம் சாப்பிட்டு இந்திரியங்கள்லாம் ஒன் ஹெல்த் வெரி கேர்ஃபுல் இந்திரியங்கள். இந்திரியங்களை அடக்கிறதுன்றது நம்ம சும்மா சொல்றோம் சமாந்தமாலாம் சொன்னா அதெல்லாம் அவங்க ஈஸியாது. இந்திரியங்கள் ரொம்ப பலம் சார். அக்ஷ பிராபல்யே அப்படி கரெக்ட் நீங்க சொல்றதால அது எவ்வளவு பலமா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், ஆனந்த ஆஸ்வாத வாஞ்சையா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய சுவையாக சொல்றதுனால அவனுக்கு கிளாஸுக்கு போறதுதான் ரொம்ப முக்கியமா தெரிகிறது, கச்சேரிக்கு போறதை விட ஹோட்டலுக்கு போறதை விட இல்லையா. ஏன் அந்த ஆனந்த ஆஸ்வாதம், அந்த ஆனந்த ருச்சி இருக்கு இல்லையா, அதை ரசிக்க வேண்டும் என்ற வாஞ்சா அப்படின்னு ஆசை. அந்த ஆனந்தத்தை ரசிக்க வேண்டும் என்ற ஆசையினால் அவன் என்ன பண்றான், இந்த கண்ணுக்காடு மூக்கு நாக்கு சொல்றதான் அவன் கேட்க மாட்டேன்றான். ஏன்னா கத்திய தீர ஆத்மான வைச்சது ஆபத்த கற்று கண்ணுக்காடு மூக்கு நாக்கெல்லாம் இவன் இழுத்துக் கொள்கிறான். அகில அக்ஷாணி திரஸ்கிருத்திய இது எல்லாத்தையும் அடக்கு, இந்திரியங்கள் அப்படிதான் போய்க்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரம்மத்தைய நாம நினைச்சிட்டு இருப்பான். வேதாந்தம் தான் வசதி. அந்த கால அந்த நேரத்துல நான் ஒரு உபனிஷத்தை ஒரு தடவை படிச்சாலும் எனக்குள்ள ஒரு சந்தோஷமாவது ஏற்படும். என்னை பற்றிய புத்தகத்தை படிக்கிறத விட்டுட்டு எதையோ அருகிரேட்டு இடுகிரேட்டு சொல்ற புத்தகத்தை பற்றி நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு அந்த கிளாஸுக்கு வந்துடும். தச்சிந்தாயாம் பிரவர்த்தனம், அந்த சிந்தனையிலேயே பிரவர்த்திக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் இந்திரியங்கள்லாம் அந்த வேதாந்தத்திலேயே போக்கஸ் பண்றான் பாருங்க. அவனுக்கு பேர் தான் சார் தீரன். தீரன்னாக்க ஏதோ பாடத்தின் எல்லாம் பண்ணி வீர சூர பராக்கிரமத்தை காண்பிக்கிறவனுக்கு பேர் தீரன் கிடையாது. தீரன்னா யாரு, வேதாந்தத்துல போக்கஸ் வச்சுட்டு இந்திரியங்களால இருக்கப்படுகின்ற இந்த பொருள்களை எல்லாம் திரஸ்கரணம் பண்ணி விட்டு போக்கஸ்டா அந்த ஆத்மாவே இருக்கான் பாருங்க. அவன் தான் சார் ஞானி, அவன் தான் சார் தீரன். அவனதான் சொல்றது பராட்சிகானி ஜென்ம பேரு தஸ்மாத் பரான் பஷ்யதி நான் அந்தராத்மன் கச்சித் தீரகா ஆத்மான வைச்சது ஆவர்த்த கற்று அமிர்தத்துவம் இச்சன்னு அப்படின்னு சொன்ன அந்த தீரன். இந்த தீரத்துவம் அக்ஷபிராபல்ய இந்த தீரனானவன் இந்திரியங்கள் பிரபலமாக இருந்த போதிலும் மிகுந்த பலம் வாய்ந்ததாக இருந்த போதிலும் ஆனந்த ஆஸ்வாத வாட்சியா அந்த ஆனந்தத்தை திருப்ப அவன் ரசிக்க வேண்டும் என்ற ஆசையினால அகில அக்ஷாணி திரஸ்கிருத்திய எல்லா இந்திரியங்களையும் வெளியில போகாமல் அதை தடுத்து அந்த பிரம்மத்திலேயே தன்னுடைய சிந்தனையை சித்தாயம் இல்லையா பிரவர்த்தனம். அதுதான் அந்த அதுலயே பிரவர்த்திக்கிறது. இதுக்கு பேர் தான் தீரத்துவம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு இல்லையா. இதுக்கு பேர் தான் தீரனாக இருக்கும் தன்மை அப்படின்னு அந்த 123வது ஸ்லோகத்துல சொன்ன தீரனுடைய லட்சணத்தை. இப்ப இன்னொரு படம் பக்கத்துல கொஞ்சம் மைண்ட் பாக்லிங்கா இருக்கு. விஸ்ராந்தின்னா என்ன, இழைப்பாடு என்ன அப்படின்னா என்னன்னா மனுஷனுக்கு ஓய்வு அக்கௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணுவீங்க சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓய்வு சார் வயதாயிருக்கு சார், ரிட்டையரிங் ஏஜ் வந்துருக்கு, இன்னும் கூட அவனோட பொறுத்து இவனோட பொறுத்து அவங்கிட்ட நல்லா தருவாங்க, இவங்கிட்ட நல்லா தருவாங்க. இது என்ன சார் அமௌண்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் அக்கௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நமக்கு போக்கஸ் பிரம்மத்துலதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த இழைப்பாடு இதுதான் இழைப்பாடு. இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். விஸ்ராந்தி லட்சணம்னா என்ன அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த எண்ணத்துக்கு ஓய்வு, எப்ப பார்த்தாலும் துயரத்தோடையே உட்கார்ந்துட்டே இருக்கீங்க. இந்த துயரங்கள், இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுல இருந்தெல்லாம் ஓய்வு பெறுங்க சார். இதெல்லாம் வேண்டாம் சார், இன்னும் எவ்வளவு நாளும் இதுலயே இருப்பீங்க. இதெல்லாம் விட்டுட்டு அப்படி வாங்க. அதுதான் மானப்பிரசாதம் கொடுத்தது.
இதுல இருந்தெல்லாம் ஓய்வுகள் அந்த விஷ்டாந்தி மனசுக்கு ரொம்ப முக்கியம் சார். அப்பதான் சார் உங்களுடைய பிரபத்தியில நீங்க இருக்க முடியும். ஊராருக்காகவே வாழ்த்து பேஸ்ட் பண்ணிட்டீங்களா சார் இவ்வளவு நாள், ரைட்டு, இவ்வளவு நாள் ரைட்டு, நீங்க எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டீங்களா, இன்னும் கூட அவர்கள் பின்னாடியே போயிருந்தா என்ன சார், இது டைம் வந்தாச்சு. அவர்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சு விட்டாரு, புரிந்து கொள்ளுங்கள். இப்போ யூ ஆர் நோ மோர் எ வாண்டட் பர்சன். அதை புரிஞ்சுட்டா நீங்க வேதாந்தத்துக்கு வரலாமா? அப்படின்றது என்ன நம்ம சொன்னோம். இப்போவாது இழைப்பாருங்க சார், உங்களிடத்திலேயே நீங்கள் இழைப்பாருங்க. இவ்வளவுதான் வெளியிடத்துல இருந்து கஷ்டப்பட்டு துக்கத்திலேயே நீங்க இழைப்பாருன்னா என்னன்னா பாக்கல, அதே நீங்க டென்ஷன்லயே இருந்தீங்க, சம்பாதிக்கிறதுலயே இருந்துட்டீங்க. இப்பவாது இழைப்பாருங்க. அது எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாரவாகி சிரோ பாரம் முக்வா விஸ்ரமம் கதா சம்சார வியாப்ருதி தியாகே தாத்ருஷ்டு விஸ்ரமஹ. பாரவாகி வாகனம் அப்படின்னா தாங்குவது, வாகனம் அப்படின்னு அதுதான். வாகின்னு என்ன? தாங்கி கொண்டிருக்கிறேன். எதை தாங்கி கொண்ட? பாரவாகி, தலையில பாரத்தை வச்சு. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி போட்டி அதெல்லாம் கிடையாது இல்லையா? அழுத்திக்கிட்டே திரும்ப அப்படி கீழே வச்சு அப்படி காலாலேயே ஒரு உதவி பாட்டு மேல எழுந்தோம்னா அப்படின்லாம் கிடையாது. அந்த காலத்துல எதுவா இருந்தாலும் தலையில போய்தான் இருந்தா. இப்படி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி இருந்து மனுஷன் இந்த கூடக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துன்னு போனாதான் ஒரு சிவிலைசேஷன் இல்லையா? இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு மார்க்கெட் பண்ணணும். அப்படி போனோம். போற வழியில எல்லாம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, சுமைதாங்கிகள் அப்படின்னு ஒரு கல்ல வச்சிருப்பாங்க. எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா, இவன் பாவம் கஷ்டப்பட்டு வேர்த்து விரும்புறது செருப்பு இல்லாம தலைப்பாக வச்சுட்டு, தலைப்பாக மேல 40 கிலோ ஒரு மனுஷனுடைய மேக்சிமம் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி 40 கிலோ வெயிட்டோட அவன் போயிருக்கான் இந்த கிராமத்துக்கு. அந்த கிராமத்துக்கு விஷயத்துக்கு போறான். அப்போ போகும்போது அவனுக்கு அப்பாலான ஒரு சுமை தாங்கி தேவைப்படுறது. அதுல போய் அந்த தலையில இருக்கக்கூடிய பாரத்தை அப்படி வைப்பான். வச்சுட்டு அப்பாலான அந்த துங்க எடுத்து அப்படின்னு பண்ணும்போது அவனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா? இதுக்கு பேர் தான் இலைப்பாறுதல்னு பேர். பாரவாகி சிரோ பாரம் முக்வா, இந்த பாரத்தை தூக்கி கொண்டிருக்கக்கூடியவன் சிரோபாரம், தலையில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை முக்வா, அதை அதை இறக்கி விட்டுட்டு ஆஸ்தே அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன பேர்? விஸ்ரமம் கதா, இலைப்பாறுதலை அடைந்தவனா இருக்கிறான் சார் இல்லையா? இது முதல்ல. அத மாதிரிதான் இந்த மனுஷனான எப்ப பார்த்தாலும் வெளி விஷயங்கள், வீட்டு விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் இதுலயே ஈடுபட்டு சம்சார வியாப்ருதி தியாகே, இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய சகல விவகாரங்களையும் இவ்வளவு நாள் இந்த சுமத்தல் உட்கார்ந்து இருக்கீங்க, அதெல்லாத்தையும் கொஞ்சம் இறக்கி வைங்க சார். பகவான் கிட்ட எல்லாத்தையும் அந்த பாரத்தெல்லாம் அவன் மேல போடுங்க. இதுமே அவரை காப்பாற்றுவார். அந்த பாரத்தை நீங்களே சுமந்துட்டு இருந்தீங்க, எவ்வளவு நாள் தான் சார் சுமக்க முடியும்? அந்த இலைப்பாறுதல் வேண்டாமா அவங்களுக்கு? அந்த பாரத்தை இருங்க, பகவான் மேல போடுங்க. He will take care. என்ன நீங்களே எல்லாம் பண்ண மாதிரி வியாபாரம், நான் தான் ஹவுஸ் ஹோல்டர், நான் தான் குடும்ப தலைவன், எவ்வளவு நாள் நீங்க இந்த மாதிரி ஆட்சி புரிஞ்சுட்டு படிக்க? எல்லாத்தையும் உங்களுக்கு மேல ஒரு பகவான் இருக்காரு, அவர்கிட்ட எல்லாத்தையும் போடுங்க. சம்சார வியாபிருதி, வியாபிருத்தின வியாபாரங்கள், உங்களுடைய எண்ணங்கள், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல போடுங்க. என்ன வியாபிருதி தியாகே, இது எல்லாத்தையும் விட்டு விடுங்க. விட்டு விட்டு அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன, எல்லா பேர எண்ணங்களும் போயிடுச்சுன்னா உங்களை விட்டு நீங்க எப்படி இருக்கும் உங்களுடைய மைண்டு, அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லையா? அதுதான், அதுக்கு பேர் தான் சார் விஸ்ரமம். எப்படி ஒரு பாரத்தை சுமக்கிறவன் தன்னுடைய பாரத்தை இறக்கி விட்டவங்க ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சதோ, அப்படி உங்களுக்கு துயர எண்ணங்கள்லாம் வச்சுட்டு எல்லா டென்ஷன்லாம் வச்சுட்டு அது எல்லாத்தையும் வேதாந்தத்துல கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு வாங்க. நீங்க யாருன்னு இப்ப தெரிஞ்சு ஆனந்த பூர்வமான கேட்கும் பொழுது உங்களுடைய ஒரு இலைப்பாறுதல் கிடைக்கிறது இல்லையா? இந்த இலைப்பாறுதலையும் இந்த ஒரு முன்னாடி சொன்ன இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்திரியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த பிரம்மத்துல போக்கஸ் இருக்கக்கூடிய இதுதான் ஞானியினுடைய நிலை அப்படின்னு சொன்னார். மேலும் அந்த விஸ்ராந்திய விஸ்ராந்தி பரமாம் பிராப்தா
औदासीन्ये यथा तथा सुख दुःख दशायां च तत् आनन्दै नन्द एक तत्परः विश्रान्तिं परमां प्राप्तः. டோட்டலா அப்சல்யூட்ல சார் முடியா அந்த அந்த எப்ப பார்த்தாலும் இவனுக்கு பாராயணம் சந்தி பூஜை இப்படியே பண்ணி பண்ணி சந்தியாவதம் கிளாஸுக்கு போறது சத்தங்கத்துல இருக்கு இப்படி பண்ணினே முழுவதுமாக அந்த வேதாந்தத்துக்குள்ள ஈடுபட்டு விட்டான். அப்ப அவனுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களையே அவனுக்கு சாந்தி கிடைக்குது. பாராயணத்திலையும் சந்தியாவதத்திலையும் பூஜையிலையும் உபாசனையிலையும் ஜபத்திலையும் கிடைச்ச சாந்தி. இப்ப அந்த வேதாந்தத்துக்கு வந்தவுடனே இதுல அத்தியந்தமான ஒரு அப்சல்யூட் சாந்தியானது அவனுக்கு ஏற்பட்டு முடிகிறது. பரமாம் விஸ்ராந்தி, இதுதான் அசத்தியான ஒரு இலைப்பாடு. இப்படி ஒரு வழக்கம் வந்துட்டால் அவன் என்ன பண்ணுவான், யதா இப்ப எல்லாத்தையும் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்பொழுதுமே அதையே தான் பண்ணுவீங்க இல்லையா? யதா கதா ஔதாசீன்ய, அப்படி எப்ப சும்மா இருந்தா உங்க புத்தி எல்லாம் அந்த வேதாந்தத்திலேயே ஈடுபட்டு அந்த சந்தோஷத்திலேயே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அரவிந்தன் எப்படியோ இப்படி சுக துக்க தசாயாம் ச, சுகமான ஒரு டைம் இல்லையா? தசான்னா என்ன அர்த்தம்? தசை நல்லா இருக்குன்னு என்ன அர்த்தம்? டைம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதேதான் அந்த தசை. சுக துக்க தசாயா, சுக தசை துக்க தசை, இந்த சுகமாக இருக்கும் தன்மை துக்கமாக இருக்கக்கூடிய காலங்கள் இல்ல, அந்த இடத்துலாம் கூட அவனுக்கு he knows how to tackle that. ஏன் அப்பவும் கூட அவன் அந்த தத்பரமாக அந்த ஏக ஆனந்தத்திலேயே ஏக தத்பர தத்தானந்தம், அந்த ஆனந்தத்தை ததானந்தத்திலேயே அந்த பிரம்மத்திலேயே உட்கார்ந்துருக்கான் பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இதுதான் ஞானியினுடைய நிலை அப்படின்னு சொன்னார். இப்போ ப்ராப்ளம் என்ன சொன்னீங்க? சுக துக்க தசாயாம் ஆனந்த ஏகத்திர, துக்கத்துக்கு இடையாக இருந்ததே, ஆனால் அந்த துக்கம் போச்சு. அதை விட்டுட்டா இவனுக்கு இடைப்பாடினான். அந்த பாரத்தை இறக்கி வச்சா இவ்வளவு நாள் துக்கமா இருந்தது, இறக்கி வச்சா இடைப்பாடினான். திடீர்னு இப்ப என்ன பண்ணீங்க, சுகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. சுகம் தான் அதுல கிடைக்கணும் தானே ஆசைப்பட்டு, அதையே தான் நான் வந்து தொலைக்கலாம். கேள்வி வருமா வராது? சுக துக்க தசாயாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த சுகமாக இருக்கும் தசையும் துக்கமாக இருக்கும் தசையும் கூட அந்த ஆனந்தத்திலேயே இருப்பான். துக்கமாக இருக்கும் நிலையில அந்த ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறது நியாயம் இல்ல சொல்ல. சுகமா இருக்கும் பொழுது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? சுகம்னா என்னன்றது தெரியாததுனால வர பிரச்சனை. எதை போய் சுகத்தை நினைச்சிட்டோ அந்த சுகத்தை நான் மீன் பண்ணலப்பா, இந்த சுகத்தை சொன்னாங்க இல்லையா? எந்த சுகம்? அந்த குழந்தையும் பட்டாசு வெடிக்கும் போது ஒரு சுகத்தை அனுபவிச்சது, அப்பாவும் ஒரு சுகத்தை இருந்தோம்னா எது உண்மையான சுகம் எது பொய்யான சுகம் தெரியுதா? அதுக்குதான் சொன்னேன், இந்த சுகமானது 2 விதம் புரிந்து கொள்ளுங்கள். சில சுகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞானத்துக்கு விரோதி, அப்படி புரிஞ்சுக்கணும். சில சுகங்கள்லாம் ஞானத்துக்கு அவிரோதி. பாராயணம், ஜபம், கிளாஸுக்கு வருது, இதெல்லாம் சுகத்தை குறிக்கிறது. ஆனா அந்த பிரம்மானந்தத்தினுடைய சுகத்துக்கு இதெல்லாம் விரோதியா? இதெல்லாம் தர்மமான மார்க்கம். சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அதர்மமான ஒரு மார்க்கம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஒருத்தனுக்கு திருடியும் காசு வருகிறது, உழைத்தும் காசு வருகிறது இல்லையா? இவன் நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், இன்னொரு பக்கத்தாத்துல இருக்காரு, அவர் பாலிட்டிஷியன், அவர் என்ன பண்ணாரு, ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுப்பாரு, அவர் வாட்டுக்கு சம்பாதிப்பாரு, என்னை விட அதிகமா சம்பாதிப்பார். ஆனா இந்த யாருடைய சுகமான சாஸ்வதமான சுகம், தர்மமா சம்பாதிச்ச எனக்கு ஏதோ என்னுடைய வீக்கர் மூமெண்ட்ல பொறாமப்பட்ட அவரை பார்த்து தவிர, நான் நல்ல தெளிவா தத்துவ குணத்தோட இருக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய சந்தேகம் கிடையாது. நம்ம காசு நமக்கு அர்த்தம் சிரமமும் தெரியும், அதான ஒருத்த அப்படிதான் இருக்கணும்ன்ற பிலாசபி எனக்கு நன்னா தெரியாது. ஆனா நான் இருக்க மாதிரி அவரால் அந்த சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்பா சம்பாதிச்சவருக்கு
அவருக்கு இந்த குற்ற உணர்வு அப்படின்னு ஒண்ணு இல்லையோ இருக்கு இல்லையா? ஏன் அவர் அதர்மமா சம்பாதிச்சார், நான் தர்மமாக சம்பாதிச்சேன். இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில வேளாண்மை வந்து நம்ம அதிகமா பணம் வச்சிருந்தா கூட நமக்கு ஒரு சுத்தம். நமக்கு எது தேவை? சிம்பிள் லிவிங் தானே வேணும். எனக்கு என்னதுக்கு பேங்க் பேலன்ஸ், எனக்கு என்னதுக்கு மேலும் மேலும் எனக்கு காசு இருக்கிறது போதுமே, பகவான் தான் எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 6வது 5 இட்லி சாப்பிட்டா போதுமே, 6வது இட்லி யாருக்கோ வெட்டுதாச்சு, ஐயோ நம்ம அதுல அந்த கறியோ அந்த கூட்டையோ நான் போடாம இருந்திருந்தேன்னா அது வேற யாருக்காவது போய் சேர்ந்துருக்குங்க. இப்படின்ற நினைப்பெல்லாம் நமக்கு வந்தது இல்லையா? எது தேவையோ அது என்ன கட்சத்திட்டம் அப்படின்னு சொல்றது. ஈசாவாஸ்யம் சர்வம் ஜெகத்யாம் ஜெகதி தேன புங்கீதா அப்படின்னு சொல்றது இல்ல. என்ன கட்சத்திட்டம் யாருக்கு ஏற்றுட்டு நான் எடுத்துருக்கேன் போதுமே எனக்கு அப்படின்னு வருது இல்லையா? இந்த மாதிரி சுகம் வந்து அவிரோதி சுகம் இல்லையா? அது ஒரு சுகத்தை கொடுக்கிறது. ஆனா அது நாளடைவுல வருது, பயத்துக்கு காரணமாறுது, சஞ்சலத்துக்கு காரணமாறுது, அனுஷ்டானத்துக்கு காரணமாறுது. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் முடியும். இப்போ நமக்கு விரதம்ன்றதுனால நான் சாப்பிடாம இருக்கேன். இங்கேருந்து போனார், போகும்போது ஆசையா ஒய்ஃப் கொடுத்த பணமே இல்லை. அவன் எங்கேயோ யாருக்கிட்டயோ அல்லாடி கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு வந்து ஆறுகாரிகிட்ட கொடுத்து போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துருந்த, சம்பாத்தியமே இல்லை, 10 ரூபாய் இருந்தாங்க, இதான் கிடைச்சது, எப்படியாவது வாங்கிட்டு இவர் போறாரு. போய் சந்தைக்கு போய் வாங்கலாம்னு ஆசையா பார்க்கும்போது அந்த பை ஓட்ட 10 ரூபாய் இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா இருந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கேயோ போய் சம்பாதிச்சு அவகிட்ட போய் மானத்தெல்லாம் விட்டு வேலை செய்து சம்பாதிச்சு வந்தா இன்னைக்கு சாப்பாடு போது ரொம்ப சோகமா வராது. வந்து தண்ணி குடிச்சுட்டு ராத்திரி எல்லாம் தூங்கல. இதே மாதிரிய கொஞ்ச நாள் ஆச்சு. இவர் திருப்பி இதே மாதிரியே ஒரு 10 ரூபாய் எடுத்து இப்ப போறாரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா அப்படியே கீழே விழுந்து அந்த குழந்தை வீட்டுன்னு கட்டுறது. இவர் போய் தண்ணி தெளிச்சு, நான் சாப்பிடவே இல்லை, தண்ணி குழந்தையே சாப்பிடுவேன், எனக்காவது மயக்கம் வந்து இது என்ன ஒரு ஒவ்வொரு அழக மனசு உருகி போச்சு. நேரம் போனார், அந்த 10 ரூபாய் கொடுத்து பாலை வாங்கிட்டார், அந்த அம்மாக்கு டிஃபனை வாங்கினார், 2 பேருக்கு கொடுத்தார், வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து இன்னைக்கும் போச்சு அந்த 10. ஏன் என்ன ஆச்சுன்னாரு. இந்த மாதிரி போனேன், ரொம்ப அவருக்கு வாங்கி கொடுத்துட்டேன், நானு என்ன கொடுத்துட்டு நான் விட்டேன், இன்னைக்கு நம்ம இருக்கிற கஞ்சியை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு தூங்கிடலான்னு பார்த்தா இவர் நன்னா தூங்குறாரு. அப்ப அவ ஒய்ஃப் கேட்டா, போன தடவை நீங்க 10 ரூபாய் விட்டு வரும்போது ராத்திரி எல்லாம் தூங்கல, நம்ம 2 பேரும் இப்படி அநியாயமா போச்சேன்னு இப்ப ஒரு திருப்தி இருக்கிறது இல்லையா? இப்ப எப்படி நானே இசைந்து கொடுத்தது அந்த 10, இது எனக்கு துக்கத்தை கொடுத்தது இல்லையா? இது ஒரு சுகம். இந்த சுகமானது அபிரோதி சுகம். அந்த அதுல வந்து இது ஆப்போசிட் இல்லையா? அதுல வந்து எனக்கு வருத்தங்கள்லாம் இருந்தது, இதுல வருத்தம். அதே மாதிரிதான் நம்ம விரதத்துல சாப்பிடாம இருக்கோம் இல்லையா? ஏன் இவ்வளவு எல்லாம் சொல்ற பீடிக்க போறதான் தெரியல அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, அக்னி பிரவேசம் பண்ணக்கூடியவர் இல்லையா, நாளைக்கு தூக்கு தண்டனைன்னு எனக்கு விதிச்சுட்டான் என்ன. அப்படி இருக்கும் பொழுது நான் என்னுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப போய் நான் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துவா, மூஞ்சில பவுடர் போட்டுக்கணும், மூஞ்சி அடிக்கணும், தடவை அடிக்கணும், ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நாளைக்கு காத்தால எனக்கு தூக்கு அப்படின்னா என்னுடைய மனசு எப்படி இருக்கும்? அத மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு, எப்படி அக்னி பிரவேசம் செய்ய வேண்டியவனுக்கு அலங்காரத்துல ஒரு துச்சபாவம், அவனுக்கு இதுல எல்லாம் புத்தி போகமா இருக்காதோ, அதே மாதிரி ஆத்மானந்தத்துல இருக்கக்கூடியவனுக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு துச்சபாவம். இது ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்ல போற. இதுவும் ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். இதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.